ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இருதயத்தின் கவலை. நீதிமொழிகள் 12:25 சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இருதயத்தின் கவலை என்பதே விசுவாசத்தின் பரம எதிரியாயிருக்கிறது. கவலையும் விசுவாசமும் போராடி ஒன்றை ஒன்று மேற்கொள்ள முயற்சிக்கின்றன. சீஷர்கள் கவலைப்பட்டு இருதயம் கலங்கியிருந்த வேளையில் ஆண்டவர் அவர்களை அன்போடு தேற்றி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். யோவான் 14:1. ஆம், கவலைக்கு மாற்று மருந்து விசுவாசம்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்தால் இருதயத்தின் கவலை உங்களை விட்டு பறந்தோடி போகும். கவலைகள் உங்களை விட்டு நீங்குவதற்கு முதலாவதாக நீங்கள் அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக கவலைகளையும் பாரங்களையும் அவர் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். இதை குறித்து வேதம் சொல்லுகிற 4 வசனங்கள் உண்டு. 1 பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இரண்டாவது 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். மூன்றாவது 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நான்காவது மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உதாரணமாக, உங்களுடைய மகளின் திருமணத்தை நடத்தி முடிக்க 1,00,000 ரூபாய் தேவை என வைத்துக் கொள்வோம். உங்களிடம் 1000 ரூபாய் கூட இல்லை. எனவே உள்ளம் கலங்குகிறீர்கள். திடீரென்று அமெரிக்காவில் உள்ள உங்கள் உறவினர் ஞாபகம் வரவே அவருக்கு தெரிவிக்கிறீர்கள். அவர் அதை கேட்டதும் சந்தோஷப்பட்டு உங்கள் மகளுடைய திருமண செலவை தானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வாராகில் உங்கள் கலக்கம் அகன்றுவிடும். காரணம், உங்கள் நம்பிக்கையை உறவினர் மேல் வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் மேல் எவ்வளவு அதிகமாக நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நல்வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உங்களது சகல கவலைகளையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். தன் பிள்ளையை குறித்த கவலையோடு ஒரு தகப்பன் இயேசுவண்டை ஓடி வந்தபோது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4:50. அந்த நிமிடமே அவனுடைய கவலை நீங்கியது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்தான். கர்த்தர் சொன்னபடியே அந்த நாளிகையிலே மகன் பிழைத்திருக்கிறதை கண்டான். தேவப்பிள்ளைகளே, கவலைகள் உங்களை தாக்கும்போது அருமை இரட்சகரின் அன்பு வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தும். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்கள். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 14 அதிகாரம் 22 36 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கவலைப்பட்டு சோர்ந்து போகும்போது கர்த்தரிடத்தில் விசுவாசம் வையுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.